தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய விவரங்களை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. அதன்படி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவுக்கு ரூபாய் 6,986.5 கோடியும், திரிணாமுல் காங்கிரசுக்கு ரூபாய் 1,397 கோடியும், காங்கிரஸ் கட்சிக்கு ரூபாய் 1,334.35 கோடியும் பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு ரூபாய் 656.5 கோடியும், அதிமுகவுக்கு ரூபாய் 6.5 கோடியும் பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டும் நடைமுறையை கடந்த 2017ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு 2018 ஜனவரியில் அமல்படுத்தப்பட்டது. இதன்படி ரூபாய் 1000, 10,000, 1,00,000 ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 1 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை பாரத் ஸ்டேட் வங்கி அதாவது SBI வெளியிட்டது. இந்த பத்திரங்களை நிறுவனங்கள், தனிநபர்கள் வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கினார்கள். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இதையடுத்து இத்திட்டத்தை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ரத்து செய்தது. இதுவரை விற்பனை செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த முழு விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு ஸ்டேட் வங்கிக்கு தலைமை நீதிபதி உத்தரவு செய்திருந்தார். அதன்படி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் SBI கடந்த 12ஆம் தேதி சமர்ப்பித்தது. தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் இந்த விவரங்களை கடந்த 17ஆம் தேதி வெளியிட்டது. அதில் நன்கொடை வழங்கிய நிறுவனங்கள், தனிநபர்களின் பெயருடன் ஒரு பட்டியலும், கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரத்துடன் ஒரு பட்டியல் என 2 பட்டியல்கள் இடம்பெற்றன. எந்த நிறுவனம் யாருக்கு எவ்வளவு நன்கொடை வழங்கியது என்ற விவரம் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தேர்தல் பத்திர விவரங்களை SBI முழுமையாக வழங்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி உத்தரவு செய்திருந்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் SBI மார்ச் 18ஆம் தேதி அதாவது இன்று விரிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி உத்தரவு செய்திருந்தார். இதற்கிடையே சில கட்சிகள் தாங்கள் பெற்ற நன்கொடை விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தன. இந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் வழங்கியது. இவற்றையும் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் ஊடகப் பிரிவு இணை இயக்குனர் அனுஜ் சந்த் நேற்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 2019 ஏப்ரலுக்கு பிந்தைய தேர்தல் பத்திர விவரங்களையும் இணையதளத்தில் வெளியிட தேர்தல் ஆணையம் 2019 ஏப்ரலுக்கு முந்தைய விவரங்களை நேற்று வெளியிட்டுள்ளது. அதில் கட்சியில் வழங்கிய விவரங்களுக்கும் இடம்பெற்றன. அதன் விவரம் வருமாறு, அதாவது புதிய புள்ளியியல் விவரன்படி பத்திரங்களின் மூலம் பாஜகவுக்கு 6,986.5 கோடியும் நன்கொடையாக பெற்றிருக்கிறது. பாஜகவுக்கு அடுத்து திரிணாமுல் காங்கிரசுக்கு 1,397 கோடி ரூபாயும், காங்கிரஸ் கட்சிக்கு 1,334.35 கோடி ரூபாயும் பெற்றிருக்கிறது. YSR காங்கிரசுக்கு ரூபாய் 442.8 கோடி ரூபாயும், தெலுங்கு தேசம் கட்சிக்கு ரூபாய் 181.35 கோடியும் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக, அதிமுக அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுகவுக்கு ரூபாய் 656.5 கோடி கிடைத்திருக்கிறது. இதில் ரூபாய் 509 கோடியை லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டின் பிக்சர்ஸ் கேமிங் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. திமுகவின் ஒட்டுமொத்த தேர்தல் பத்திர நிதியில் மார்டின் நன்கொடை மட்டுமே 83% ஆகும். அதாவது திமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு மார்டின் ரூபாய் 1,368 கோடியை தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். இதில் 37% திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை லட்சுமி மிஷன் ஒர்க்ஸ் லிமிடெட் 1 கோடியும், சென்னை சூப்பர் கிங்ஸ் ரூபாய் 5 கோடியும், கோபால் மற்றும் நிவாசன் ரூபாய் 5 லட்சமும் என மொத்தம் ரூபாய் 6.5 கோடியை நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் அதிமுக. பிஜி ஜனதா தளத்துக்கு ரூபாய் 944.5 கோடியும், BRS கட்சிக்கு ரூபாய் 1,322 கோடியும், ஜமாஜ்வாதிக்கு ரூபாய் 14.5 கோடியும், அகாலி தளத்துக்கு ரூபாய் 7.26 கோடியும், அதிமுகவுக்கு ரூபாய் 6.5 கோடியும், தேசிய மாநாட்டு கட்சிக்கு ரூபாய் 50 லட்சமும் நன்கொடை கிடைத்திருக்கிறது. லாலுவின் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு ரூபாய் 56 கோடியும், மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு ரூபாய் 89.75 கோடியும் கிடைத்திருக்கிறது என்ற செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்.